வணக்கம் நண்பர்களே. நான் சிவகாளீஸ்வரன் பேசுறேன். இந்த பதிவுல நம்ம பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நாரதரின் தத்துவத்தையும் பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி பெற்று வர்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நட்சத்திர காரகத்துவ பலத்தை எப்படி அவர் அதிகப்படுத்தினாரு அப்படிங்கிறத கடந்த வீடியோ பதிவுல பதிவிட்டுருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறமா இந்த தத்துவத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து பாருங்க. அதாவது நாரதர் செய்யும் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிறது பழமொழியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாரதரை பார்த்தாவே தேவர்கள் எல்லாமே பயந்துக்குவாங்க. அவர் வந்தா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு, ஏதோ ஒரு சண்டை சச்சரவு மூட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி பல வகையான தேவர்கள் பயத்தோட தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இப்போ நரேந்திர மோடி அவர்களை பார்த்தாலும் பல நாடுகளுக்கு ஒரு பய உணர்வு தான் இருக்கு. அவர் திடீர்னு ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்துறாரு. ஏன்னா இப்ப ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணாரு இல்லையா, அதுலயே பாத்தீங்கன்னா பல ஊழல் தலைவர்களுக்கும் பல வகையான சிக்கலை அது ஏற்படுத்திடுச்சு. இது மக்களுக்கும் பாதிப்பு கொடுத்துச்சு. நாரதர் ஒருவர் மட்டுமே இந்த 7 லோகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவரா இருந்தாரு. அதாவது எந்த நேரத்துல நினைச்சா கூட அவர் எந்த லோகத்துக்கு வேணாலும் உடனடியா போகக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் நாரதர். இதே போலவே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்ம நினைச்ச உடனேயே எந்த நாட்டுக்கும் போய் அந்த நாட்டை ஒரு சில வகையான ஒப்பந்த நடவடிக்கைகள் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு நட்பு ரீதியாகவும் அங்க போய் பார்த்துட்டு வர்றாரு. இது மற்ற நாடுகளுக்கு ஒரு சில வகையான ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அங்க போய் என்ன பண்ணாரோ, என்ன மாதிரி உன்னை அடுத்து ஆக்ஷன் எடுக்க போறாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பழகிக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த 7 லோகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்னு சொன்னோம் இல்லையா, அந்த அடிப்படையில இந்த நரேந்திர மோடி அவர்களும் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது விர்ச்சுவலா பேசக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை தனியாக பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சமயத்துல ஒரு கட்சியுடைய மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த மீட்டிங்ல இவர் ஒரு 1000 இடத்துல மீட்டிங் நடக்குது அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அந்த 1000 இடத்துல மீட்டிங் நடந்தாலும் அந்த 1000 மேடைகளிலும் தோன்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் அந்த விர்ச்சுவலா பேசுற தன்மை. இவர் உலகத்துல எங்க இருந்தா கூட அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேசினார் அப்படின்னா, இந்தியால இந்த 1000 இடங்கள்லயுமே அது தோன்றி அந்த மேடையில் ஒரு பேசக்கூடிய ஒரு தன்மை தொழில்நுட்பத்தை இந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் பேட்டன் ரைட்டா வாங்கி வச்சிருக்காரு. இந்த தொழில்நுட்பத்தை இனி வரக்கூடிய அரசியல் தலைவர்களாகட்டும் வேற எந்த துறையில இருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சதுனால இந்த நரேந்திர மோடி அவர்கள் புதுமையான ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாரு அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இந்த நாரதருக்கும் நரேந்திர மோடிக்கும் வேற என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதாவது நாம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்துல ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துல அவங்க பேர் வைக்கிறதா நாம நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில நாரதர் அப்படிங்கிறது அனுச நட்சத்திரத்துல வருது. திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறதும் அனுச நட்சத்திரத்துல வருது. இந்த மாதிரியான தத்துவங்களின் அடிப்படையில நாரதர் அவருடைய தத்துவத்தை நரேந்திர மோடி அவர்கள் பின்பற்றி வெற்றி மேல் வெற்றி பெறாரு. இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க எந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் பதிவு பண்றேன். தொடர்ந்து பாருங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.